ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரேஷியோவில் நான் வந்து இட்லி, ஆப்பம், அடை தோசைக்கு ஊற வைக்கிறேன் அரிசி அப்படிங்கிறது தான். நான் வந்து இட்லிக்கு 4 பங்கு புழுங்கலரிசி, 1 பங்கு பச்சரிசி, 1 பங்கு வந்து உளுந்தம்பருப்பு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருவேன். பாருங்கள், 4 பங்கு 1 பங்கு, 4 பங்கு புழுங்கலரிசினா 1 பங்கு பச்சரிசி, உளுந்தம்பருப்பு 1, 5க்கு 1 தான். நிறைய பேர் 4க்கு 1 போடுவாங்க. உளுந்தம்பருப்பை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 4க்கு 1 போட்டிங்கன்னா உளுந்தம்பருப்பு நல்ல உபரியாக இருந்தால் சப்பையாக ஆகிடும் இட்லி. இது நல்லா கரெக்டாக இருக்கும், 6 நாள் மெத்துன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா புழுங்கலரிசின்னா இட்லி அரிசி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டு அரிசியை ஒன்றும் பாதியமாக சில கடைகளில் உடச்சிருக்கும். அது சாப்பாட்டு அரிசியாக வாங்க முடியாது. அதை வந்து நம்ம இட்லிக்கு வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் இட்லி அரிசியும் ஒரே ரேட்டில் தான் இருக்கும். அது ஒரு 1.5 அழாக்கு போட்டுக்கிட்டேன். ரேஷன் பச்சரிசி தான் போடுறேன். இது ஒரு 1.5 அழாக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1/4 அழாக்கு உளுந்தம்பருப்பு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பத்துக்கு. பாருங்கள், 1.5 அழாக்கு புழுங்கலரிசி, 1.5 அழாக்கு பச்சரிசி, 3 அழாக்கு வந்துடும். 1/4 அழாக்கு இதுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். சில பேர் ஆப்ப மாவு அரைக்கும் போது சாப்பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, சோறு, அதை போட்டு அரைப்பாங்க. வேண்டாங்க, இந்த ரேஷியோவில் போட்டு எப்போதும் போல் நல்லா மசியை அரைச்சி நீங்கள் வந்து புளிக்க வச்சிங்கன்னா 8 ஹவர்ஸ் கழித்து ஆப்பம் சூப்பராக வரும். இட்லியும் மெத்துன்னு வரும். 5க்கு 1 உளுந்தம்பருப்பு மட்டும் நல்ல ரெகுலராக ஒரே கடையில் வாங்குங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடை தோசை இல்லைன்னா தவளை அடைன்னு சொல்லுவாங்க. 1 பங்கு புழுங்கலரிசி, அது எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, ரேஷன் அரிசி, இட்லி அரிசி, இல்லை குருணை அரிசி, இல்லை சாப்பாட்டு புழுங்கலரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 பங்கு புழுங்கலரிசி போடுறீங்கன்னா 1 பங்கு பச்சரிசி போடணும். இந்த பச்சரிசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், 1 பங்கு புழுங்கலரிசி, 1 பங்கு பச்சரிசி, அப்போ 2 பங்கு வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ 2 அழாக்கு, அந்த 2 அழாக்குக்கு 1/4 அழாக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 அழாக்கு தோரம்பருப்பு, 1/4 அழாக்கு கடலைப்பருப்பு, எல்லாமே 1/4, 2க்கு 1/4, 3 பருப்பும் 1/4 எடுத்துட்டாச்சு. இந்த 5த்தையும் இப்படி ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம அடை வாக்குறது தான் 4 பருப்பும் போடணும். இப்போ நான் இந்த 3 பருப்பு தான் போட்டிருக்கேன். என்னென்னா தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 3ம் போட்டிருக்கேன். அப்புறம் புழுங்கலரிசியும் பச்சரிசியும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் சோஷியல் டீம் பது சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ 1/4 கப்பு பாசிப்பருப்பு, அதாவது பச்சைப்பயிறு சொல்கிறேன் இல்லைங்களா, பொங்கலுக்கு போடுவோமே, அந்த 1/4 கப்பு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த அரிசி 3 பருப்பு ஆட் பண்ண இல்லைங்களா, இதை முதல்ல ஊற வச்சுக்கலாம். இது கூட எண்ணெய் ஒரு 10 to 15 வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகா போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு எத்தனை மிளகா தேவையோ அந்த மிளகா போட்டுக்கோங்க. ஏன் காஷ்மீரி மிளகா போடுறோன்னா, அந்த அடை தோசைக்கு அந்த கலர் வரணும், அதுக்காக தான். இப்போ இந்த பச்சைப்பயிறு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கீங்களா, இது தனியாக ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இங்கே டிப்ஸே. அடை தோசை வாக்குறீங்கன்னா பச்சை பயிரை வந்து நம்ம தனியாக தான் ஊற வைக்கணும். மற்ற பருப்பெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதனால் ஊறுறது அதிகமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பச்சைப்பயிறு ரொம்ப சாஃப்ட்டு, செட்டுன்னு ஊறிடும். அது இல்லாமல் சீக்கிரம் மசிஞ்சிரும். அதனால் 5 பருப்பு, 4 பருப்புக்கு 3 பருப்பு மட்டும் ஒன்றா சேர்த்துருங்க. பச்சைப்பயிரை தனியாக ஊற வைங்க. இதனால தான் தனியாக ஊற வைக்கிறது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், இது வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சது, இட்லிக்கு ஊற வச்சது, அடைக்கு ஊற வச்சது, 3மே நான் ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது எல்லாமே ஊறணும். 4 மணி நேரம் ஊறினா தான் நம்மளால் இதை அரைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 3 to 4 ஹவர்ஸ் ஊறணும். மேக்ஸிமம் நம்ம விருப்பம்தான் ஊற வைக்கிறது. அரைக்கிறதுல அடுத்த பக்குவம் நம்ம பார்க்க போகிறோம். இது இட்லி அரிசி பாருங்கள், இட்லிக்கு ஊற வச்சுருக்கிற அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து அடை தோசைக்கு, தவளை அடைக்கு ஊற வச்சுருக்கேன். முதல்ல நான் இப்போ கிரைண்டர் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பம் அரைச்சி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக அப்படியே போட்டு அரைக்க வேண்டியதுதான், நல்லா மைய அரைக்கணும். அடுத்தது நான் அடை தோசை அரைக்க போகிறேன். அடை தோசை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சைப்பயிறு நல்லா ஊறி இருக்குது. இந்த 3 பருப்பு 2 அரிசி போட்டதும் மிளகாவோடு சேர்ந்து சூப்பராக ஊறி இருக்குது. இப்போ கிரைண்டர் வந்து ஆப்பத்துக்கு அரைச்சி அதே கிரைண்டர் தான், அதில் போட்டு இப்போ நான் எடுக்க போகிறேன். கடைசியாக இட்லிக்கு அரைச்சிக்கலான்ட்டு முதல்ல கொஞ்சோண்டு அரிசியை போட்டு விடுங்க. ஆல்ரெடி அரைச்சதுனால உடனே மசியும். ஃபஸ்ட் டைம் கிரைண்டர் போட போகிறீங்கன்னா
கிரைண்டர் அப்போ தான் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக அரைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் பருப்பெல்லாம் போட்டுட்டு இப்போ மிளகாவை போடுறேன். மிளகா மசியணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? வெறும் மிளகாவை நீங்கள் போட்டிங்கன்னா கொடகடான்னு போய் மாட்டிக்கும். அதனால் ஒரு கை அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகா போடுங்க. தண்ணி மட்டும் லைட்டாக விடுங்க. தண்ணியே அவ்வளோ விட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசால் வடைக்கு அரைப்போம் தெரியுங்களா? அந்த மாதிரி தான் அடை தோசைக்கு அரைக்கணும். பார்த்தீங்களா? நொரன்னு அரைக்கணும். கெட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கணும். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்போ தான் அடை தோசை வந்து ரொம்ப நல்லா வரும். பருப்பெல்லாமும் அரிசியும் நல்லா வந்து ஒரே ஈவனாக மசியணும். சரிங்களா? இப்போது நல்லா வடித்து வச்சுக்கோங்க. இந்த பச்சை பயிறு ஊற வச்சோம் இல்லைங்களா? இதை நல்லா வடித்து வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், ஒரு நரன்னு பதம் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பச்சை பயிரை நல்லா புழிஞ்சி இதில் போட்டுடலாம். பாருங்கள். ஆக்சுவலாக எங்கள் அக்கா வந்து அதை அரைக்கவே மாட்டாங்க. வடித்து எடுத்துகிட்ட பிறகு இந்த பருப்பை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி தவளை அடை சுடுவாங்க. நான் வந்து தவளை அடைக்கு மட்டும் பண்ணலை, அடை தோசைக்கும் பண்ணுறேங்கிறதுனால கொஞ்சம் மசிட்டோன்ட்டு அந்த பைத்தம்பருப்பு போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் கிரைண்டரை. பார்த்திங்களா? சூப்பராக மசிஞ்சு வந்துருச்சு. எடுத்து வடித்து வச்சுட்டு ஒரு 3 hours கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா, உப்பு போடாமல் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்ல மறந்துட்டேன். எப்பயுமே மாவு வந்து உப்பு போட்டு கரைக்காதீங்க. கரைச்சி வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 4 hours கழித்து நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் தவளை அடை வாக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி அந்த அடை தோசை மாவு எடுத்து போட்டிருக்கேன். பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் பல்லாக இருந்தால் போடுங்க. உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. கேரட் பிடிக்கும்னா அதையும் போட்டுக்கோங்க. ஆனால் பேஸ் வந்து தவளை அடைக்கு இது தான். தேங்காய் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், உப்பு, இதை நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாளித்து கொட்டிக்கோங்க. நான் வந்து அதெல்லாம் பண்ணலை. ஒரு பேஸாக தவளை அடை தோசை எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எனக்கு மொறுன்னு கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா காய வச்சு வடை மாதிரி கூட தட்டி சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு தவளை அடை தான் பண்ண போகிறேன். நல்ல ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் தடவி துடைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா அடை தட்டணும் இல்லைங்களா? இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அடை மாவு, இதை எடுத்து இதிலே இப்படியே தட்டிக்கலாம். வடை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தட்டிக்கோங்க. பெருசாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் குட்டி குட்டியாக தட்டி கொடுங்க. நல்லா தட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கிடுகிடுன்னு வெளியிலலாம் வந்து இதுவாகிடும். இப்போது சோடா மாவு போடலாமான்னு கேட்பீங்க. அப்போ சோடா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே முறுன்னு தான் இருக்கும். பார்த்தீங்களா? திருப்பி போடுறேன் பாருங்கள். கோல்டு ப்ரௌனில் எப்படி இருக்குது பாருங்கள். கோல்டன் ப்ரௌனில் பார்க்கவே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 minutes ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் மீடியம் ஃப்ளேமில். அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும். ஏன்னா 4 பருப்பு அரிசி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, வேகணும். நம்ம வந்து கொஞ்சம் திக்காக வர தட்டுறோம் இல்லைங்களா, அதனால் வேகணும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க தோசை தவாவால். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இதை நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து எப்படி ரேஷியோ போடுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது மேலே கொஞ்சம் மிளகாப்பொடி, இட்லி பொடி, இதெல்லாம் நம்ம ஆசை தான். நீங்கள் கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி அதெல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ஆனியன், கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்போது இன்னும் முறுன்னு வேணும். தவளை அடைன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபஸ்ட் டைம் விட இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்களா
மேலெல்லாம் எப்படி சிவப்பாக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி, ஏன் வெறுமையே கூட சாப்பிட்லாம். இப்போதைக்கு நான் சாம்பார் மட்டும் தான் இருக்குது கையில், நான் இன்னும் சட்னி அரைக்கலை. ஸோ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து தவளாடையே வந்து செஞ்சு காமிச்சேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். வெளியிலலாம் மொறு மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். இப்படி டிப் பண்ணி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.